வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2016 குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இதுதான். சரிங்களா? வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகின்றன. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இந்த பக்கம் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. சரிங்களா? இதில் எது சரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரியான கணக்குகளை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒன்றும் இல்லை, முதல் குழாயை மட்டும் எடுத்துக்கலாம். முதல் குழாய் 1. சரிங்களா? மொத்தம் 3 வகையான குழாய்கள் இருக்கு. இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதில்ல? முதல்ல அதாவது ஒரு தொட்டி இருக்குது, காலியான தொட்டி இருக்குது, அதில் 3 குழாய்கள் இருக்குது, பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதில் முதல் குழாயை திறந்து விட்டோம்னா அது 30 நிமிடத்தில் காலியாக இருக்கக்கூடிய தொட்டியை நிரப்பிடும். 30 நிமிடத்தில் அது நிரப்பிடும். அப்புறம் இரண்டாவது ஒரு குழாய் இருக்கும் பாருங்க, அதை மட்டும் தனியாக திறந்து விட்டோம்னா அது 40 நிமிடத்தில் அந்த தொட்டியை நிரப்பிடும். சரிங்களா? இப்போ இந்த 2 குழாயும் ஒரே நேரத்தில் திறந்து விட போகிறோம். அது எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் அப்படிங்கிறத கணக்கு போட்டலாம். மூணாவதாக ஒரு குழாய் இருக்குது பாருங்கள், அது அந்த தொட்டியை நிரப்பாது, காலி செய்யும். சரிங்களா? அப்போ இந்த 3 குழாயவும் ஒரே நேரத்தில் தொட்டி காலியாக இருக்கும்போது ஒரே நேரத்தில் திறந்து விட்டோம்னா எவ்வளவு நேரத்தில் அந்த தொட்டியை அது நிரப்பும் அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? இந்த மாதிரியான கணக்குகள் கேட்கப்பட்டாலே ஒவ்வொரு குழாய் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த முதல் குழாய் இருக்குது பார்த்தீங்களா, இது 30 நிமிடத்தில் நிரப்பது, இது 40 நிமிடத்தில் நிரப்பது, இது 24 நிமிடத்தில் காலி செய்யும். சரிங்களா? இப்படியான கணக்குகளில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்லாமே நிமிடங்களில் தான் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு நிமிடத்தில் இது எவ்வளவு நிரப்பும், ஒரு நிமிடத்தில் இது எவ்வளவு நிரப்பும், 24 நிமிடத்தில் இது எவ்வளவு காலி செய்யும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கணக்கிடணும். சரிங்களா? இது ஒரு நிமிடத்தில் எவ்வளவு நிரப்பும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நிரப்புது 30 நிமிடத்தில் அந்த தொட்டியை நிரப்புதுன்னா அந்த தொட்டியை 30 பாகமாக நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா ஒரு பாகத்தை, அந்த தொட்டியினுடைய 30 பாகத்தில் ஒரு பாகத்தை இது ஒரு நிமிடத்தில் நிரப்பிடும். சரிங்களா? இந்த மாதிரி கணக்குகள் எல்லாத்துக்குமே ஒரு நிமிடத்தில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே இது 40 நிமிடத்தில் நிரப்புதுன்னா அந்த தொட்டியை 40 பாகமாக பிரிச்சிங்கன்னா 40இல் ஒரு பாகத்தை இது ஒரு நிமிடத்தில் நிரப்பிடும். சரிங்களா? அதே போல் மூன்றாவது தொட்டி என்ன பண்ணும்? காலி தான் செய்யும். எவ்வளோ நேரத்தில் காலி செய்யும்? 24 நிமிடத்தில் காலி செய்யும். அதாவது அந்த தொட்டியை 24 பாகமாக பிரிச்சுக்கிட்டோம்னா ஒரு நிமிடத்தில் அந்த 24இல் ஒரு பகுதியை அது காலி செய்திடும். 24இல் ஒரு பகுதியை அது காலி செய்திடும். சரிங்களா? அப்போ இந்த 2 தொட்டியும் நிரப்புது, இந்த தொட்டி காலி செய்யுது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2 தொட்டியவும் கூட்டிக்கணும், இந்த தொட்டியை கழிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இதை நம்ம கூட்டி இதை கழிச்சிட்டோம்னா பதில் கிடைச்சிரும். கீழே 30 இருக்குது, 40 இருக்குது, 24 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். 30, 40, அங்கே 24 இருக்குது. எல்சிஎம் எடுத்தால் 120 தான் எல்சிஎம்மாக வரும். சரிங்களா? 120 தான் எல்சிஎம்மாக வரும். இந்த 120ல் 30 எத்தனை முறை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 4 முறை இருக்குது. ஓர் 4 4. பின்ன கூட்டலை இப்படி தான் கூட்டணும். சரிங்களா? அடுத்து இந்த கூட்டல் குறியை அப்படியே போட்டுக்குங்க. இந்த 120ல் எத்தனை முறை 40 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 3 முறை இருக்குது. அந்த 3 மேலே உள்ள எண்ணோடு பெருக்கணும். ஓர் 3 3. சரிங்களா? அடுத்து மைனஸ் குறி இருக்குது, மைனஸ் போட்டுக்குங்க. 120ல் எத்தனை 24 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 24 120. சரிங்களா? அந்த 5 எடுத்துகிட்டு போய் இங்கே பெருக்கிறோம். ஓர் 5 5. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த 4 3 கூட்டினோம்னா 7 வரும். 7லிருந்து 5 போச்சுன்னா 2 வரும். சரிங்களா? அப்போ 2/120 அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? 2/120 அப்படின்னு வந்துருச்சு. இன்னும் அதை சுருக்கணும். அதாவது மேலே 1 வர்ற வரைக்கும் நம்ம சுருக்கணும். 1 வந்துருச்சுன்னா விட்டுறலாம். சரிங்களா? அப்போ இன்னும் சுருக்குனா 1/60 அப்படின்னு வருது. சரிங்களா? 1/60 அப்படின்னு வருது. மேலே 1 வந்துருச்சுன்னா அது தன்னுடைய இறுதி நிலையை நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ கீழே உள்ள இலக்கம் இருக்குது பாருங்கள்,
அதுதான் நிமிடம். சரிங்களா? அவ்வளவு நேரத்தில் அது தொட்டியை நிரப்பும். இந்த 3 குழாய்களும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் 60 நிமிடத்தில் அது அந்த தொட்டியை நிரப்பும் அப்படிங்கிறது. மேலே பதில் வந்து நிமிடத்தில் கொடுக்கல, மணி நேரங்களில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மணி நேரத்தில் 60 நிமிடங்கிறது 1 மணி நேரம் இல்லைங்களா? அப்போ 1 மணி நேரத்தில் அது தன்னுடைய வேலையை முடிக்கும். சரிங்களா? தொட்டி நிரம்பும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.